ஸோ கூகுள் வந்து எப்படி சிபிசி கால்குலேட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கூகுள் ஆட்ஸ்ன்றது சிபிசி பேஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ சிபிசி டிஃபைன் பண்ணுறது கூகுள் யூஸ் பண்ணுற மாடல் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் மாடல். ஸோ இந்த மாடலை யூஸ் பண்ணி தான் சிபிசி வந்து கூகுள் வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஆட் ரேங்க்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆட் ரேங்கோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா இவர் பிட் அமௌண்ட் இன்ட்டு குவாலிட்டி ஸ்கோர், இதுதான் ஆட் ரேங்கோட ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஸோ நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்க, இப்போ கம்ப்யூட்டர் ஏ கம்ப்யூட்டர் பியும் ஆட் ரன் பண்ணுறதா வச்சுக்கலாம். ஸோ ஒரு கிளிக்கு நீங்கள் பிட் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா $10 இருக்குது. இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் ஏ எவ்வளோ பிட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா $8 பிட் பண்ணுறாங்க. அதே உங்கள் கம்ப்யூட்டர் பி பார்த்திங்க அப்படின்னா $7 பிட் பண்ணுறாங்க. இதுதான் பிட்டிங் அமௌண்ட். அடுத்து குவாலிட்டி ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி ஸ்கோர் 10 இருக்குது. கம்ப்யூட்டர் ஏக்கு பார்த்திங்க அப்படின்னா 8 இருக்குது. அதே இது கம்ப்யூட்டர் பிக்கு பார்த்தீங்கன்னா 7 குவாலிட்டி ஸ்கோர் இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம். ஆட் ரேங்க் கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பிட் அமௌண்ட் இன்ட்டு குவாலிட்டி ஸ்கோர். இப்போ இங்கே பிட் அமௌண்ட் இன்ட்டு குவாலிட்டி ஸ்கோர் 10 × 10 100. அதே இது கம்ப்யூட்டர் ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 × 8 64. கம்ப்யூட்டர் பியோட ஆட் ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா 7 × 7 49. ஸோ இதுதான் ஆட் ரேங்கோட ஸ்கோர். ஸோ உங்களுக்கு வந்து 100 இருக்குது, கம்ப்யூட்டர் ஏக்கு 64, கம்ப்யூட்டர் பிக்கு 49. இப்போது நீங்கள் வந்து $10 பிட் செட் பண்ணியிருக்கீங்க. இந்த $10 கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட்டு ஆட் ரேங்க் ஸ்கோர் பார்ப்பாங்க. யாருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் ஏக்கு தான் உங்களுக்கு அடுத்து இருக்குது. 64 வச்சுருக்காங்க ஆட் ஸ்கோர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிபிசி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. சிபிசி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஆட் ரேங்க் ஆஃப் த நெக்ஸ்ட் காம்படிட்டர் 64 டிவைடட் பை யுவர் குவாலிட்டி ஸ்கோர் ப்ளஸ் 0.01. இதான் 01. இதான் ஃபார்முலா. இப்போ இங்கே ஆட் ரேங்க் ஆஃப் த நெக்ஸ்ட் காம்படிட்டர் எவ்வளவு? 64. ஸோ 64 டிவைடட் பை யுவர் குவாலிட்டி ஸ்கோர். உங்கள் குவாலிட்டி ஸ்கோர் எவ்வளோ இருக்குது? 10. ஸோ டிவைடட் பை 10. 64 டிவைடட் பை 10 அப்படின்னா 6.4 வருது. இங்கே ஃபார்முலா 0.01 ஆட் பண்ணணும். இப்போ 6.4க்கு 0.01 ஆட் பண்ணோம் அப்படின்னா $6.41. இப்போ உங்கள் சிபிசி எவ்வளோ வரும் அப்படின்னா $6.41 தான் உங்கள் சிபிசி. ஆனால் நீங்கள் பிட் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா $10. பட் ஆக்சுவலாக நீங்கள் பே பண்ண போகிறது $6.41. ஸோ இந்த பிட்டிங் அமௌண்ட்ன்றது நீங்கள் எவ்வளோ பிட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பே பண்ண அவசியம் கிடையாது. இது வந்து செகண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் மாடலில் கூகுள் டிஃபைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.